ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். எதிர்பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாக நீ எதற்கு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ எதிர்பார்த்து காத்து நிச்சயமா நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் ஒரு அற்புதமான நீதிமான் விரும்புகிறவனுக்கு கொடுக்கப்படும். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. அந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்தோட வாசிப்போம். ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை. என்னம்னா அசதியா இருக்கக்கூடாதான். சொல்லுமா, நம்ம சில காரியம் செய்யணும், அசதியா செயல்படும். குடும்பத்தை சில காரியம் அசதியா நம்ம செய்யும் பொழுது அந்த அசதியா செஞ்சோம்னால எந்த காரியம் என்ன பண்ணாது. நீங்க என்ன பண்ண, அசதியா இருக்காதீங்க. உங்கள் எதிராளி எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணாது, ஜாக்கிரதையா இருக்கணுமா. அந்த சொல்றதான் என்ன பண்ணாதீங்க, நீ அசதியா இராதீங்க, என்ன பண்ண, ஜாக்கிரதையா இருக்கு. பாம்பெல்லாம் அது என்ன பண்ணும், அது ரொம்ப உஷாரா இருக்கும். ஆள் நடமாடுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணும், சக்குன்னு என்ன பண்ணும், உசுன்னு என்ன பண்ணும், அது எச்சரிக்கை என்ன பண்ணும், ஆள் சவுண்டை கட்டு டக்குன்னு இருந்துச்சிடும். அதே மாதிரி இந்த காடை இந்த பறவை மாத்திரம் ஆளுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம உஷாராயிடும். எல்லாமே ஜாக்கிரதையா இருக்கு. நாம தான் நினைக்கிறேன், நீ ஜாக்கிரதை இல்லாம சில காரியங்களை மாட்டிக்கொள்கிறோம். நீங்க கவனமா இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ வசனம் சொல்லுறது என்ன பண்ணணுங்க, ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மேல படியில ஏறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா ஏறி போகணும். பைக்கில் ஓட்டு போகணும்னா பைக்கில் ஜாக்கிரதையா ஓட்டி போகணும். கார்ல போனா நம்ம ஜாக்கிரதையா போகணும். சோதரம் ஒரு பணித்தளத்தை நம்ம செய்யணும், ஜாக்கிரதையா அந்த பணிகளை செய்யணும். நம்ம வீட்டுல எந்த வருஷம் நம்ம ஜாக்கிரதையா நம்ம செய்யணும். ஜாக்கிரதையோடு கூட நம்ம செய்யும் பொழுது ஆண்டவனுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். சில பேர் ஜாக்கிரதை இல்லாம செய்ய நிறைய காரியத்தை என்ன பண்றாங்க, தவற விட்டுறாங்க. ஆனா 3ஆம் காரியம் சொல்லுது, ஜாக்கிரதை. ஆவியில எப்படி இருக்குமா, இப்ப நமக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி இருக்கணுமா, இதுல அனலா இருக்கணுமா. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உள்ளான ஆவிக்கு நம்ம என்ன பண்ண, இன்னைக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறதுனால சோர்ந்து போயிடுறோம், அதுல ஜாக்கிரதை எல்லாம் போயிடும், அதுல என்ன பண்றோம், எச்சரிக்கை எல்லாம் போயிடும், வேற கொடுது மேலும் உபத்திரத்துல பொறுமையெல்லாம் போயிடும். அப்ப ஆவியில நம்ம என்ன பண்ணுமா, அனலா இருக்கணும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பண்றதுதான், அவனுக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். அவனுக்கு தேவையான ஆகாரம் கடவுளை தேடுறது, அவளை நேரத்துல வேதத்தை வாசிக்கிறது, அதன்படி நடக்கிறது. இந்த ஆவியிலே அனலா இருங்கள். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா அது ரொம்ப பரிதவிக்கக்கூடிய நிலைமையா. ஆனா இந்த காலம் எதிர்பார்க்கிறது, நீ அனலா இருக்க வேண்டும். நம்ம சொல்லணும்னா, என் பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும், என் பிள்ளை ரொம்ப வெளியா இருக்கான், என் பிள்ளை ஜாக்கிரதை இல்லாம இருக்காமனே, ஒரு இது இல்லாம இருக்கானே, சுறுசுறுப்பு இல்லாம இருக்காங்க. ஆண்டவர் இந்த சுறுசுறுப்பை தேவன் தருவார். ஜாக்கிரதையை தேவன் இந்த ஞானத்தை தருவார். ஆவியிலே நீங்க அனலா இருக்கணும். அந்த அனலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமிசமான யாவருக்கும் என்ன பண்ணார், தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறாங்க அவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், ஆஸ்வதிக்கிற ஆண்டவர், உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆவியில உள்ளான மனுஷர் நாளுக்கு நாய் வல்லமையாய் நம்ம பலப்படணும். என்னன்னா இந்த ஆவி என்ன பண்ண விட, அவுத்து போட்ட விட. சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த புதிய இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவர் என்னை அனலாக்குங்க. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு வச்சு எரிஞ்சோம்னா என்ன பண்ணுவோம், அதை தீயை கரெக்டாக வச்சா தான் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடை வச்சுட்டு அரிசியை போட்டுட்டு பத்த வைக்காம இருந்தால் சாப்பாடு வேகாது. கொஞ்சம் அனல் தேவை. இன்னைக்கு நாமளும் கனி கொடுக்க வேண்டும் தேவனுக்காக. ஏதாவது நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்ய, நீங்க சும்மா இருக்கணும், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. உங்க மூலியமா அநேகர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, நீங்க அநேகருக்கு ஆஸ்வாதமா இருக்கிறீங்க. நீ கர்த்தர் உங்களை என்ன பண்ண, அநேகருக்கு அது அனலா வச்சிருக்கிற, அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்துச்சா. யோவான் சானகன் மனாந்திரம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அநேக அப்படி ஆண்டவர் அனலா இருக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்காக ஏதாவது செய்றீங்களா, அது ஒரு கர்த்தருக்கு மகிமையா நீ செய்யுங்க, அது ஊழியமா கர்த்தர். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த சொல்லுது பாருங்க,
12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாயிருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பாதுகாப்பார். உங்களை ஆஸ்வதிக்கிற கர்த்தருடைய கரம். ஆமே. அப்புறம் ஜெபத்தை என்ன பண்ணுமா, ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில கூட கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவரை, அனலா இருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஜெபத்தில் உறுதியா இருக்க, ஆவியில அப்புறம் அனலா இருக்கத்தக்கதாக அந்த அனலை கர்த்தர் நீங்க தாப்பா தரணும் தகப்பனே. சோதனை வெதுவெதுப்புன்ற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவர். ஏனோ என்ற வாழ்க்கை மாறட்டும். ஏதோ நான் வாழ்ற இந்த பூமியில் ஏதோ வாழ்ந்து பிறந்துட்டேனேன்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்படி அல்ல ஆண்டவர். பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் உண்டாக வாழ்க்கை வாழத்தக்கதா ஆண்டவராக இயேசுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நல்லாக இருக்க உதவி செய்யுங்க. உறுதியாய் தரித்திருக்க வாசனங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களை கூட கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படியாய் செய்வதற்கு நன்றி. ஜெப ஆவியில நிரப்புங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.